अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। स्वलातुल्लाह सलामुल्लाह अला ताहा रसूलिल्लाह। स्वलातुल्लाह सलामुल्लाह अला यासीन हबीबिल्लाह। तवस्सलना बिबिस्मिल्लाह वबिल्हादी रसूलिल्लाह वकुल्लि मुजाहिदिन लिल्लाह वाहिलिल बद्रि या अल्लाह। स्वलातुल्लाह सलामुल्लाह अला ताहा रसूलिल्लाह। स्वलातुल्लाह सलामुल्लाह अला यासीन हबीबिल्लाह। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहिल्लज़ी अफ़ाल अलैनल फ़ैलान वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लज़ी अरसलल्लाहु तआला रहमतन लिल आलमीन व अला आलिहि व स्वहाबिहि अल्लज़ीना जाहदूना फ़ी सबीलिल्लाह। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल क़ुरआनिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़ला तक़ुल लहुमा उफ़्फ़िन वला तन्करहुमा फ़क़ुल लहुमा क़ौलन करीमा। सदक़ल्लाहुल अलीम। व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम रिलर रब्बी फ़ी रिलल वालिदी व सख़्तुर रब्बी फ़ी सख़्तिल वालिदी औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோகனாகிய அல்லாஹ் மீது மாத்திரம் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டேன் என்று இரும்பு குரல் கொடுத்த எம்பெருமானார் முத்து முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை எடுத்து வைத்து என் உரையை அடுத்து வைப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஜலாலு நம்மையெல்லாம் ஒரு சிறந்த மாதமான, புனிதமான மாதமான, கண்ணியமான மாதமான ரமலான் மாசத்துல அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்விற்கு நம்மை அதிகமாக பிடிக்கும் என்பதால் அல்லாஹ்விற்கு பிடித்த மாதத்தில் நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா இது போன்று நிறைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் தாய் என்ற மிக பெரிய ஒரு புனிதமான ஒருவர் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை, ஆனால் தாய் உண்டு. பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் தாயும் தந்தையும் இருப்பார்கள். உலகத்தில் நம்ம எல்லாம் பல வருடங்களுக்கு முன்னால இல்லாமல் இருந்திருப்போம். நம்முடைய உயிர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்காக இரு உயிர்கள் காரணமாக இருந்தது. அந்த இரு உயிர்தான் நம்முடைய தாயும் தந்தையும். கண்ணியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்களை நாம் எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இக்காலகட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாய் பல மாதங்கள் நம்மை சுமந்தவள். பல மாதங்களில் திரும்பி படுக்க கூட முடியாமல், பல மாதங்களில் தான் விரும்பிய உணவை சாப்பிடக்கூட முடியாமல், பல தூக்கங்களை இழந்து கஷ்டப்பட்டு பல எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைத்தால்
என்ன வழி வருமோ அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் தாங்கி நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தந்தையை பற்றி சொல்ல வேண்டுமானால் நமக்காக வேண்டிய வாழக்கூடியவர்கள். பல நேரங்களில அவர்களுக்காக எதையும் வாங்காமல் நமக்காக வேண்டி எல்லாம் வாங்கி பல கஷ்டங்களை தாங்கி, அவர்களுக்கு கூட ஆடைகள் எல்லாம் ரமலான் மாதத்தில் பெருநாக்கெல்லாம் எடுக்காம நமக்காக வேண்டி எல்லாமே வாங்கி கொடுத்து, சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் யானை விளையாட்டு விளையாடலாம் என்று சொல்லி அவர்களிலே முதுகளிலே நம்மை தாங்கி பல நேரங்களில் நம்மை சிரிக்க வைத்தவர்கள் நம்முடைய தந்தை. இன்று பெற்றோருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் உடலால் பலகீனமானவர்கள். அதையெல்லாம் கடந்து இப்பொழுது உள்ளத்தால் பலகீனம் அடைந்து விட்டார்கள். ஏனென்று தெரியுமா? ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து பால் கொடுத்து உணவு கொடுத்து உடை கொடுத்து கல்வி கொடுத்து பணம் கொடுத்து நல்ல பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்து ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்களும் வேண்டாம், அத்தாவும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம் என்று சொல்லி பெற்றோர்களை ஒதுக்கிற இளைஞர்கள் ஒரு பக்கம். மறுபக்கம் நாங்கள் காலேஜுக்கு போய்தான் படிப்போம்னு சொல்லி காலேஜுக்கு போய் தேவையில்லாத விஷயங்களை செய்து, எல்லா பெண்களும் அல்ல, குறிப்பிட்ட சில பெண்மணிகள் மாற்று மதத்தவர்களோடு பேசி பழகி காதல் என்ற அந்த சூழ்ச்சியில் விழுந்து, நீங்களும் வேண்டாம், உங்கள் குடும்பமும் வேண்டாம், பந்தமும் வேண்டாம், எனக்கு அவன்தான் வேணும்னு சொல்லி மாற்று மதத்தோடு ஓடி போகிற, மதம் மாறுகிற இளைஞர் பெண்கள் மறுபக்கம். சரி, இதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தா மறுபடியும் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? போதைக்கு அடிமையாகி போன வாலிபர்கள். நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல கஞ்சா இதாகுது, அது இதாகுது, இது இதாகலாம் சொல்லுகிற அந்த லிஸ்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். போதைக்கு அடிமையாகி போய், மது பழக்கத்திற்கு அடிமையாகி போய், கடந்த வாரத்தில் இந்தியாவை உலுக்கிய சம்பவம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். திருவனந்தபுரத்தில், கேரளாவில் திருவனந்தபுரம் பெருமலா அப்படிங்கிற பகுதியில் அஃபான் அப்படிங்கிற ஒரு வயசு பையன், 23 வயசு ஆச்சு. இந்த பையன் அந்த அம்மாட்ட போகிறாரு. அம்மாட்ட போய் காசு கேட்குறாரு. அவருடைய தவறான விஷயத்திற்காக வேண்டி காசு கேட்கும்போது அம்மா கொடுக்கல. அம்மா என்ன செஞ்சான்? அஃபானுங்கிற முஸ்லீம் பையன் அவங்க அம்மாவை தலையை பிடிச்சி தரையில் அடித்து கொண்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவனுக்கு தான் பணம் வேணுமே, அவனுடைய மதுவிற்கு, அவன் தண்ணி அடிப்பதற்கு பணம் வேணுமே. நேரம் என்ன செய்கிறான்னா, அன்னைக்கே ஒரு சுத்தியில வாங்கிட்டு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகிறான். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டிகிட்ட கேட்குறான், இந்த மாதிரி உங்களுடைய செயினை கொடுங்க, தங்க செயினை கொடுங்கன்னு கேட்குறான். உடனே அவங்க என்ன செய்வாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதனால் பாட்டியை என்ன செஞ்சிட்டான்? அடித்து கொண்டு போட்டான். அதுக்கு அடுத்ததா அவங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்து நேராக போய் சாராய கடையில் போய் சாராயமெல்லாம் அடிச்சுட்டு அடுத்தது நேராக அவங்களோட சின்னத்தா வீட்டுக்கு போகிறான். சின்னத்தா வீட்டுக்கு போய் சின்னத்தாவையும் கொள்றான், சின்னம்மாவையும் கொள்றான். அதுக்கப்புறம் அவனுடைய காதலி ஃபர்சானா அப்படிங்கிற அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளையும் கொள்றான். கடைசியில் அவன் வீட்டுக்கு வந்து அவனுடைய தம்பி 9ஆம் கிளாஸ் படிக்கிற அவனுடைய தம்பியை என்ன செய்கிறாரு? இவர் வந்து வீட்டுக்கு டியூஷன் முடிச்சுட்டு அவர் வந்த உடனே வீட்டில் வச்சு அதே சுத்தியால் அவருடைய தம்பியையும் அடித்து கொள்றாரு. இப்போ என்ன ஆகுது பாருங்க. கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த தன்னுடைய தாயை, குடும்பத்தை எல்லாத்தையும் அடித்து கொன்று ஒரு பக்கம் போகிற சமுதாயம். இந்த சமுதாய மக்கள், இளைஞர் சமுதாய மக்கள் என்ன தெரிந்துக்கணும்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், இஸ்லாமும் அல்லாஹு ரசூலும் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்தஸ்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் யார், அவர்களுக்காக வேண்டி இஸ்லாம் என்னெல்லாம் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலு குர்ஆனிலே கூறுகிறான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா,
அவங்கள்ட்ட நீங்கள் நல்ல விதமாக பேசுங்கன்னு சொல்கிறாங்க. பேசுங்க, நல்லதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு ஜல்ல ஜலாலு குர்ஆன்ல கோடி காட்டுகிறான். கனிமானவர்களே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதை பற்றி இஸ்லாம் நமக்கு நிறைய சொல்லி தருகிறது. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதுக்கு போகிறதை விட பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் மிகச்சிறந்தது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வரணும்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹய்யுன் வாலிது, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? ஆமா யா ரசூலல்லாஹ்னு சொல்லும்போது, அவர்கள் 2 பேருக்கும் என்னெல்லாம் உங்களால் உபகாரம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு சஹாபி வரும்போது அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஃபர்ஜி இலா வாலிதை ஃபாசின் சுஹபத்தஹுமா, நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்தில் 2 பேரிடமும் சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரத்தையும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒருவர் போருக்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி வருகிற சமயத்தில் போரெல்லாம் நீ செய்ய வேண்டாம், உன்னுடைய பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அமல்களையும் விடவும் சிறந்த அமல் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமலி அஃலல் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, அமல்களிலே மிக சிறந்த அமல் எதுன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரம் வந்த உடனே தொழுகிறது. ரெண்டாவதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சும்மா ஐயுன் யா ரசூலல்லாஹ், அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நல் உபகாரம் செய்வது. பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல உபகாரம் செய்வதுதான் அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். வர்றாங்க, கேட்குறாங்க, தொழுகி அதனுடைய நேரத்தில் தொழுதுருங்க. ரெண்டாவதா ஹஜ் இருக்கு, உம்ரா இருக்குது, நோன்பு இருக்குது. இதையெல்லாம் கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, உன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போகும். சொர்க்கத்திற்கு நம்ம போகணுமா, பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் வாலிது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னா, ஒரு தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய வாசல்களில் ஒரு வாசல், நடு வாசல். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ நாடனா அதை நல்லா வச்சுக்கோ, இல்லைன்னா அதை நீ வீணாக்கிரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை, அல் ஜன்னத்து தஹ்த ரிஜ்லைஹா, இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் எங்க இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய பெற்றோருடைய காலுக்கடியிலே. அதிலும் குறிப்பாக சொன்னார்கள், உன்னுடைய தாயினுடைய காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். பெற்றோர்களை நம்ம அதிகமாக நேசிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் நம்ம செய்யணும். காரணம் என்ன தெரியுமா? எத்தனை காலம் நம்மோடு அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று தெரியாது. நம்மை மிக மிக சிரமப்பட்டு நம்மை வளர்த்தி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிய நல்ல நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக துவா செய்யணும். அவர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நாம் நிறைய செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நாம் சிறுவராக இருக்கும் பொழுது, நாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்காக வேண்டி எல்லாம் செய்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது. அதையும் கடந்து என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வைக்கக்கூடிய அமல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அப்போ ஒருத்தர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் ஒரு பெண்ணை பெண் பேசி முடித்தேன். உடனே கொஞ்ச நாள் கழித்து அவர் அந்த பெண் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னை திருமணம் முடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அப்போது நான் என்ன செஞ்சேன், எனக்கு ரொம்ப ரோஷமாகி போச்சு. நான் அவங்கள ரொம்ப நேசித்தேன். ஆனால் அவங்க என்ன கல்யாணம் முடிக்காமல் வேற ஒருத்தவங்களை நிக்கா பண்ணிட்டாங்க. உடனே நான் என்ன செஞ்சிட்டேன்னா, ஃபகத்தல் துஹா, அவங்கள நான் கொலை செஞ்சிட்டேன்.
எனக்கு ஏதாவது தௌபா இருக்குதா அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார். அப்போ டக்குன்னு அவங்க கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உம்முக ஹய்யும், உங்களோட அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ உடனே இல்லை, உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, ஓகே, நீ அல்லாஹ்ட்ட அதிகமாக நீ பாவ மன்னிப்பு தேடிக்கோ. ஃபத்தகர்ரப் இலைஹி மஸ்தத, நீ எந்த அளவுக்கு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீ வந்து நல்லமல் செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக்கோ அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்போ டக்குன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் ஏன் அவங்களோட அம்மா உயிரோடு இருக்கீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா அஅலமு அமலன் அக்ரவு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா, அல்லாஹ்விற்கு நெருக்கமான, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமலில் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதை தான் நான் பார்க்கிறேன். அதை விட அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமல் எனக்கு வேற எதுவும் தெரியல. அதனால தான் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டு அவருக்கு நான் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுன்னு சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் ஏன் வலியுறுத்துது? அல்லாஹ்வின் பக்கம் நம்மை கொண்டு செல்கிற, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தருகிற ஒரு அமல் பிர்ருல் வாலிதைன். நம்ம அதிகமாக அவங்களுக்கு எல்லா காரியமும் செஞ்சு கொடுத்து அவங்களோட துவாவை நம்ம வாங்கணும். எப்போவுமே பெற்றோர்களுடைய துவாவை வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோருடைய பதுவாவை வாங்கிட்டா அதுவும் சீக்கிரமாக கபூல் ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர்த்தோட துவாவை அல்லாஹ் சீக்கிரம் அங்கீகரிச்சிருவான். அதில் ஒன்று என்ன? தாவத்துல் முசாஃபிரி, பயனாளிகள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூலாக்கிடுவான். தாவத்துல் மலிடும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்கிடுவான். அடுத்ததா தாவத்துல் வாலிதி, பெற்றோரினுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான். நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்காக வேண்டி துவா செய்கிறாங்களா, என்னுடைய மகன் நல்ல சாலிஹா ஆகணும், நல்ல பொருளாதாரத்தில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யணும், நல்ல விதமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கட்டும்னு சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் என்னெல்லாம் நமக்கு துவா செய்கிறார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வான். அதுவே மாற்றி நமக்காக வேண்டி நம்மளை பார்த்து பத்வா செய்கிறாங்க, அதையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவான். அதனால அவங்களுடைய துவாவை பெறுவதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்போது நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு திடீர் மரணங்கள் வருது. யாரை கேட்டாலும் 35 வயசு 40 வயசுலேயே திடீர்னு அட்டாக் வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சுன்னு நம்மள்கிட்ட சொல்லும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுட்காலத்தை தரட்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்நாட்கள் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் அதிகமாக்கணும், நமக்கு நிறைய இரணம் ரிஸ்க் அதிகமாகணும்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம பெற்றோர்களோடு சேர்ந்து வாழணும். பெற்றோர்களுக்கு உண்டான உபகாரத்தை நம்ம செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப யுமத்த லஹு ஃபி உம்ரி வ யுஸாத லஹு ஃபி ரிஸ்கிஹி, யாருடைய ஆயுட்காலம் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, யாருக்கு அதிகமாக ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஃபல்யபர்ர வாலிதை, அவர் அவருடைய பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். நம்முடைய ஆயுட்காலம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக உபகாரம் செய்யணும். அப்படி நம்ம செய்யும்போது, நம்ம 40 வயசுல தான் நம்ம மௌத்தா போகணும்னு அல்லாஹ் விதிச்சிருந்தா அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம உபகாரம் செஞ்சனால இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டும்னு சொல்லி ஒரு 45 வருஷம், ஒரு 50 வருஷம் என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு ஆயுட்காலத்தை அதிகமாக்கி தருவான். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நேரங்களில் இவ்வாறு தான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறது மூலமாக என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெற்றோர்களோடு உபகாரம் செய்தார்கள் என்பதை நம்ம இப்போ பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் அப்போ சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்துக்கு போனால் அப்போது ஒரு கிராத்து குர்ஆன் ஓதுகிற சத்தத்தை கேட்குறாங்க. அப்போது கேட்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மன் ஹாதா, இவர் யாருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது, ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிராத்தினுடைய சத்தம், அவங்களுடைய குர்ஆனுடைய சத்தம்னு சொல்லப்படுது. அப்போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கானா பர்ருன் நாஸி பி உம்மி, அவர் மக்களிலேயே மிகவும் அதிகமாக அவருடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நமக்கு என்ன தெரியுது? ஒரு தாய்க்கு நாம் அதிகமாக உபகாரம் செய்கிற பொழுது நம்முடைய குர்ஆனுடைய சத்தம் சொர்க்கத்திலே கேட்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அதிகமான ஹதீஸை ரிவாயத்து செய்து கொடுத்தவர்கள், அதிகமான ஹதீஸுகளை நமக்கு அறிவிப்பு செய்தவர்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு மர்வான் அவரை ஹலீஃபாவா ஆக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட அம்மா வேற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க அப்பப்போ போய் அவங்களுடைய தாயை போய் பார்க்க போவாங்க. தாயை போய் பார்க்க போனால் உள்ளே போன உடனே வாசலில் நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமக்கல்லாஹு கமா ரப்பைதனி சகீரா, என்னை சிறு வயதில் எவ்வளவு அழகாக எனக்கு உபகாரம் செய்து என்னை வளர்த்தி எடுத்தீர்களோ அதுபோல அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அம்மாக்காக வேண்டி துஆ செய்வாங்க. திரும்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்க? ரஹிமக்கல்லாஹு கமா பர்ரைதனி கபீரா, என்னை நான் இப்பொழுது வயோதிகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு நீ எவ்வாறு உபகாரம் செய்தாயோ அப்படி அல்லாஹ் உனக்கும் உபகாரம் செய்யட்டும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அவருடைய தாயார் துஆ செய்தார்கள். கிதாபிலே எழுதுவார்கள், எப்பொழுதெல்லாம் அவர்கள் அவருடைய அம்மாவை பார்ப்பதற்காக வேண்டி செல்வார்களோ அப்போதெல்லாம் இவ்வாறாக அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். அடுத்ததாக அபுல் யஸீதில் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு 20 வயசு இருந்துச்சு. 20 வயசாக இருக்கும்போது இவங்க அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, நீ வா மகனே அப்படின்னு கூப்பிடும்போது அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க போகிறாங்க. போனால் அன்னைக்கு நைட்டு இவங்களோட அம்மாவுக்கு உடல் சுகம் இல்லாதனால அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட அம்மாவனுடைய தலைக்கு கீழே ஒரு கையை வச்சு இன்னொரு கையில் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதி அவங்களுக்கு உண்டான அந்த இதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்களோட கை என்ன ஆச்சுன்னா அப்படியே நின்றும்ல, ஸ்டெக்காகி நின்றும்ல, அந்த மாதிரி ஸ்டெக்காகி நின்றுச்சு. ரத்தம் ஓடாமல் அப்படியே நின்றுச்சு, தரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. இப்போது இவங்களுக்கு கை தரிச்சு போச்சு. கையை எடுக்கலான்னு தோணுது, ஆனால் எடுக்கலை. ஏன்னா கை அவரோடது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அம்மாவுக்கு உபகாரம் செய்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போ இவங்க பார்க்குறாங்க, வேணாம் நம்ம இப்படியே இருக்கலாம்னு சொல்லிட்டு கையை அப்படியே வச்சிடறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா தொல அல் ஃபஜ்ரு உதயமாகிற வரை கையை அப்படியே வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்களோட கையவே தூக்க முடியல. கையை அப்படியே வச்சு ஒரே மாதிரியா வச்சுட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? கையவே தூக்க முடியல. கொஞ்ச நாள் கழித்து அவங்க மௌத்தா போனாங்க. மௌத்தானதுக்கப்புறம் அவங்களுடைய தோழர்கள் எல்லாம், அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவுல பார்த்தா ஹுவ யதீரு ஃபில் ஜினான் வ யுஸப்பிஹுர் ரஹ்மான், அவர் நல்லா சொர்க்கத்தில் ஜாலியாக பறந்துட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது கேட்குறாங்க, என்ன எப்படி நீங்கள் இந்த அந்தஸ்தை அடைஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பிர்ருல் வாலிதா வ ஸப்ரு அல ஷதாயித், நான் என்னுடைய தாய்க்காக வேண்டி உபகாரம் செய்த காரணத்தால், அதிகமான கஷ்டம் வருகிற பொழுது பொறுமையாக இருந்த காரணத்தால் அல்லாஹு ஜல்ல ஜலாலு இந்த அந்தஸ்தை எனக்கு கொடுத்தான் என்பதாக அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அதனால் பெற்றோருடைய துஆவை பெறும் பொழுது, அவர்களுக்கு உபகாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் ஆக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அவர்களை அழுக வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகுவோம். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாஉல் வாலிதானி மினல் உகூக், பெற்றோர்களை நீ அழுக வைப்பதும் அவர்களுக்கு நீ கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்பதாக அர்த்தம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மன் அஹஸன வாலிதை ஃபக்கத அக்கஹுமா, யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறாரோ அவர்கள் 2 பேருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அவர்களை நம்ம அழுக வைக்கக்கூடாது. அழுக வச்சா
அல்லாஹ்வினுடைய சாபத்தை நம்ம பெறுவோம். ஒருத்தர் இருந்தார், அவர் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய அம்மாவை ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பார். ஒரு தடவை ஒரு கூட்டம் பயணத்துக்காக வேண்டி பயணம் செஞ்சு போகும்போது ஒரு மழை வருது. மழை வந்தோடனே சரி அங்கே போய் நம்ம எல்லாமே பண்ணலாம், அவங்களுக்கு உண்டான உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு போகும்போது அங்கே என்னன்னா ஒரு வயசான பாட்டி அம்மா இருக்கிறாங்க. வயசான பாட்டியை பார்க்கும்போது இவங்க போய் பார்க்குறாங்க, அவங்க என்ன ஏதுன்னெலாம் கேட்குறாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது கழுதையுடைய சத்தம் கேட்குது. கழுதையுடைய சத்தம் கேட்டால் நேராக போய் இவங்க அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா நம்ம தான் இருக்கிறோம், கழுதையுடைய சத்தம் கேட்குதுன்னு கேட்கும்போது, அதுவும் அந்த குழியில் போய் பாருங்கன்னு சொன்னோம். அந்த குழியில் போய் பார்த்தா ஒரு வயசு பையன், ஒரு இளைஞர் பையன் அங்கே இருக்கான். உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி இருக்குது, ஆனால் முகம் மட்டும் கழுத மாதிரி இருக்குது. அப்படின்னு இவங்க பயந்து ஆச்சரியப்பட்டு, என்ன இது இப்படி இருக்கிறாரே அப்படின்னு, இது யாருன்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, ஹுவ ஈபினி, அவன் என்னுடைய பையன். அப்போ இவங்க எதனால இவருடைய முகம் கழுத மாதிரி மாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் யா ஹிமாரா யா ஹிமாரா, கழுத கழுத இங்கே வா, கழுத கழுத இங்கே போ, கழுத கழுத இதை செய்யன்னு என்ன செய்வான், எப்போ பார்த்தாலும் என்னுடைய மகன் என்ன அதை இது கழுத கழுதனே கூப்பிட்டு இருப்பான். அதான் தகையர் அல்லாஹ் ஹிமாரா, அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அவனையும் அல்லாஹ் கழுதையாக மாற்றிட்டான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய பெற்றோரை நம்ம இந்த மாதிரியெல்லாம் தவறான வார்த்தை பேசி அவர்களை கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் நம்ம எப்படியெல்லாம் மாற்றி விடுவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களை அழுக வைக்கக்கூடாது. அல்கமார் அலி அல்லாஹு அன்ஹு, அல்கமார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. கலிமா வரல, நேரா எல்லா சஹாபிகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட போகிறாங்க, யார ரசூலல்லாஹ், இதோ அல்கமான சக்கராத்தினுடைய நேரம் வந்துச்சு, நாங்கள் கலிமா சொல்லி கொடுக்குறோம், ஆனால் கலிமா அவருடைய வாயில வரல. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவருக்கு அம்மாவோ அத்தாவோ யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு அம்மா இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதல்ல கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு கேட்குறாங்க, அவங்களுடைய மகன் எப்படி. அப்போ அவங்க சொன்னாங்க, என் மகன் ரொம்ப நல்ல பையன், தொழுவார், நோன்பு வைப்பார், எல்லா விதமான நல்ல அமலையும் செய்வார், ஆனால் அவருடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்னை ஒதுக்கிட்டாரு, அதை என்னால் தாங்க முடியல. அப்போ சொன்னாங்க, நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் மன்னிக்கலைன்னா அவருக்கு களிமா வராது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் மன்னிக்க மாட்டேன், இதை நான் அல்லாஹ்ட்ட நான் முறையிடுவேன் மறுமையில். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் விறகுகள் எல்லாம் கொண்டு அல்கமான் மேலே வச்சு நீங்கள் எரிச்சிருங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை எப்படி என் கண் முன்னாடி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா நீங்கள் இதை மன்னிக்கலன்னு சொன்னால் இதை விட மிக பெரிய நெருப்பு நரகத்தில் தூக்கி அல்லாஹ் அல்கமான வீசிடுவான்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு, யா அல்லாஹ், என்னுடைய மகனாரை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் அவருக்கு ஷஹாதா கலிமா சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. நேராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபிகளும் போய் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த நாளில் என்ன ஆகிறாங்க, களிமா சொல்லி அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்சு போகிறாங்க. அடுத்தது எல்லா விஷயம் பண்ணி கபிரிஸ்தானுக்கு கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு, யா அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களே, முஹாஜிரின்களே, அன்சாரி சஹாபிகளே, இதோ இங்கே பாருங்க, யார் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு அம்மாவை ஒதுக்குறாங்களோ அவருடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் களிமா வராது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். நம்முடைய பெற்றோர்களை அழுக வைக்கிறது, அவங்கள மனசை நம்ம நோக வைக்கிறது, அவங்கள ஏதாவது நம்ம திட்டுறது, எல்லாத்திற்கும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பான், அதுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பான். பெற்றோர் இல்லாதவங்கள்ட்ட தான் அது அருமையை போய் கேட்டால் தெரியும். நம்மளாம் இப்போ அம்மானு கூப்பிட்டா அம்மா வர்றாங்க, அத்தானு கூப்பிட்டா அத்தா இருக்கிறாங்க, ஏதாவது தேவை உதவினா அவங்க கேட்கும்போது செய்கிறாங்க. ஆனால் யாரும் அத்தா அம்மாவும் இல்லாதப்ப எப்படி இருக்கும் நம்ம கஷ்டத்தை நினச்சி பாருங்க. உலகத்தில் யார் நம்ம வெறுத்தாலும், யாரை நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்மளோட அத்தா அம்மா நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நம்மளுடைய எல்லா நேரங்களிலும் நமக்காக வேண்டி இருக்கிற ஒரு ஜீவன் அத்தாவும் அம்மாவும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க. 6 வயசாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய அம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, 6 வயசாக இருக்கும்போது நம்ம மதீனாவில் போய் என்ன செய்யலாம்,
நம்ம மாமாமார்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் மகனே அப்படின்னு சொல்லும்போது போகலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய அம்மா தாயார் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும், அதுக்கடுத்து உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும், அவங்களோட அடிமை பெண் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போயிட்டு மதீனாவில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வர்ற வழியில் இன்னியும் 2 நாள் போனால் மக்கா வந்துடும், 2 நாள் இரவு அவங்க பயணம் செஞ்சால் மக்கா வந்துடும். ஆனால் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய்க்கு மரணத்தினுடைய நேரம் வருது, சக்கராத்தினுடைய நேரம் வருது. அதோ அங்கே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில் அவங்களுடைய அம்மா படுத்துட்டு சொல்கிறாங்க, நபியே மகனை பார்த்து சொல்கிறாங்க, முஹம்மதே நீ கவலைப்படக்கூடாது. அவங்க அம்மா அழுகிறாங்க, என் மகனுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி, எனக்கப்புறம் என் மகனை யாரு பாப்பான்னு கஷ்டத்தை அழுகிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போ வரைக்கும் எந்த மௌத்தையும் பார்த்ததில்லை, எந்த ஒரு ஜனாசாவையும் பார்த்ததில்லை. முதல்ல அம்மா மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, மகனே நீ பொறுமையாயிரு, ஒரு நாள் வரும், அந்த நாள் நீ சொல்கிறத இந்த உலக மக்களே கேட்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியிலேயே அவங்களுடைய அம்மா மௌத்தா போகிறாங்க. மௌத்தா போகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க, யாருமே இல்லை. ஒரு காடு, அது ஒரு பாலைவனம், ஒரு பிளேஸ், அது யாருமே அங்கே இல்லை. நேராக இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு தெரியாமல் இவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு குழியை தோண்டி அமீனா அம்மாவை கபருக்குள்ளே அடக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே மறுபடியும் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராக அவங்களுடைய அம்மாவுடைய கபருக்கு பக்கத்தில் போய் உட்காந்து அழுகிறாங்க. யாருமே இல்லையே, இப்போ இதுக்கப்புறம் நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மக்காவுக்கு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யார் பார்க்குறது, அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்க்கணும்னு சொல்லி கடைசியில் பார்த்து, அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலேயே வளர்ந்து 40 வயசில் நபியாகி, அதுக்கு அடுத்தது பல நாட்களில் இஸ்லாத்தை எல்லாத்துக்கும் போதிச்சு என்ன செய்கிறாங்க, அடுத்ததாக மறுபடியும் மதீனா ஹஜ்ஜத்துல் விதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக ஹஜ்ஜுக்கு போகிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மதீனாவிலிருந்து மறுபடியும் மக்காவுக்கு வரும்போது 23 வயசில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. வந்தால் எல்லாரும் ஒவ்வொரு வழியில் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபவா அப்படிங்கிற அந்த வழியில் தான் போகணும்னு சொல்லி எல்லா சஹாபாக்களோடு சேர்ந்து அபவாங்கிற அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு இங்கே என்ன செஞ்சிடலாம், இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க. எல்லாமே அவங்கவுங்க போய் அவங்கவுங்க இடத்துல தங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் அந்த மலையை தேடி போகிறாங்க. அந்த மலையை தேடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அம்மாவினுடைய ரவுலா அங்கே இருக்குது, அவங்களுடைய கபர் அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முட்டி போட்டு நின்றுட்டு அம்மாவை நினைக்கிறாங்க, அம்மாவை நினச்சி பேசுகிறாங்க, அங்கே அழுகிறாங்க. சுமார் 57 வருஷத்துக்கு பின்னால் அம்மாவினுடைய கபருக்கு வர்றாங்க. நபித்துவம் கிடச்சிச்சு, தாயை மறக்கலை. நிறைய போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்கொண்டாங்க, தாயை மறக்கலை. 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ்வை போய் பார்த்துட்டு வந்தாங்க, மேராஜ் பயணம் போனாங்க, தாயை மறக்கலை. ஆனால் இப்போது கல்யாணம் ஆனால் தாயை மறக்கிறான், வெளிநாடு போனால் தாயை மறக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே முட்டி போட்டு அங்கே உட்காந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகிறாங்க, உம்மா நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஹிதுமத்தையும் எல்லா பணிமுடையும் நான் செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி அம்மாவை நினச்சி அழுகிறாங்க. காலையில் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. அடுத்த நாள் மக்காவுக்கு பெறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவிற்கு அவருடைய பெற்றோர்களை நேசித்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய பெற்றோர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். அவர்களோடு நீண்ட ஆயுட்காலம் இந்த உலகத்தில் வாழுவதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்படுறோம். என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை நான் பார்க்கறதில்ல,
அப்படியே என்னை விட்டுட்டு போயிருந்தா செலவுக்கு காசு கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் அழுது நம்ம இடத்துல சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களை, ஒருபோதும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒருபோதும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது, கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது. எப்பவும் அவங்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யணும், அவங்களுக்காக வேண்டி வாழணும். அவருடைய பொருத்தத்தை பெற்று நாம் மரணிக்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தந்த அருள் புரிவானாக. வாழுகிற போது நல்லோர்களோடு வாழ்ந்து நல்லோர்களோடு மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم لك الحمد ولك الشكر يا رحمن يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وركوعنا وسجودنا وقيامنا وتلاوتنا برحمتك يا ارحم الراحمين. ரஹ்மானான அல்லாஹ்வே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கணும் அல்லாஹ். உஸ்தாதுமார்கள், சகோதர சகோதரிகள், பெற்றோருடைய பாவங்களை மன்னிக்கணும் ரஹ்மானே. ரஹ்மானான அல்லாஹ், நிறைய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்புரிவாயாக. அல்லாஹ், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுட்காலத்தை தந்து அருள்புரிவாயாக. உங்களுடைய மனைவி மக்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு நீண்ட ஆயுட்காலத்தை தந்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவத்தின் காரணத்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கோ மனைவி மக்களுக்கோ திடீர் மரணங்களை கொடுத்து நீ சோதித்து விடாதே அல்லாஹ். ரஹ்மானான அல்லாஹ்வே, மரணிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வதற்குண்டான பாக்கியத்தை தந்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், உம்ரா செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா முன் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ரசூலல்லாஹ் என்று சலாத்தும் சலாமும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரில் ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.